மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியதே நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியதே கனிமொழிகள் மேல் என்னடி கோபம் கனலாய் காய்கிறது உங்கள் கண்களுக்கள் மேல் என்னடி கோபம் கனையாய் பாய்கிறது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் உள்ளாய் மாறியதே குலுங்கும் முந்தானை சிரிக்கும் அத்தானை விரட்டுவதே நடியோ குலுங்கும் முந்தானை சிரிக்கும் அத்தானை விரட்டுவதே நடியோ உங்கள் கொடியிடையில் படை கொண்டு நன்று செல்வதுமே நடியோ திருமண நாளில் மணவரை மீது இருப்பவள் நான் தானே என்னை ஒரு முறை பார்த்து ஒரு கண்ணாலே சிரிப்பவள் நீதானே நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியதே சித்திரை நீலமே அத்தையின் மகளே சென்றதை மறந்து விடு சித்திரை நீலமே அத்தையின் மகளே சென்றதை மறந்து விடு உங்கள் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்து விடு உங்கள் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்து விடு நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியதே முள்ளாய் மாறியதே நன்றி வாமா வாடி வா இப்பதான் நம்ம ஐட்டம் வருது வா அடடா ரொம்பதான் வெக்கப்படு வாடி உன் அழக காற்று சொப்பன சுந்தரி வா எங்க யாரை போச்சு எல்லாம் எந்திரிச்சு போச்சு ஆம்பளை போறான் வெக்கமா இருந்தா அப்புறம் வாடி அப்பப்பா மருமகனே மாமி கறி குழம்பு வைக்கட்டும் மாமி குழம்பு மருமகனே மருமகனே சொல்லுங்க மருமகனே கறி குழம்பு வேணாம் மாமி மீன் குழம்பு வேணாம் மாமி மாமி கறி குழம்பு வேணாம் மாமி மீன் குழம்பு வேணாம் மாமி பூண்டு குழம்பு போதும் மாமி ஏ மாமி பூண்டு குழம்பு போதும் மாமி ஏ மாமி யோசிக்கிறா இதுக்கு எங்க போறது அப்படின்னு இல்ல நான் ரொம்ப சங்கடப்பட்டு போனேன் ஏண்டி நான் மருமக்கமாருக்கு வந்திருக்கேன்னு சொல்லி கிலோ 800 ரூபா
என்னது? ஆட்டுக்கறி. ஆட்டுக்கறியா? ஆட்டுக்கறி எடுத்து இதா ஒரு வகுட்டு ஒதுக்கி. எதை ஒதுக்குன? கறியா ஒரு வகுட்டு ஒதுக்கி. என்னமோ இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இதா ஒதுக்கி. எலும்பா ஒரு வகுட்டு ஒதுக்கி. சரி அது இருக்குது. ஓகே. எலும்புண்டையில எல்லாம் சாப்பிடுவேன்னு வச்சிருக்கிறேன். அதை விட்டுட்டு மாமியாட்ட போய் பூ பூ பூண்டை விட்டியும். அது லூசு முண்டை. புளிக்குழம்பு வைக்கிறீங்க. புளிக்குழம்பு பூண்டு குழம்புடி. புளிக்குழம்பு ரொம்ப சேர்க்கக்கூடாதுப்ப. பூண்டு குழம்பு. பூண்டு குழம்பும் புளிக்குழம்பு ஒண்ணுதான். இல்லாட்டி நல்ல மண்டை குழம்பு வச்சு கொடு. மண்டை குழம்பா? மீன் மண்டை ஆட்டு மண்டை இருக்குல்ல அதுல. மண்டை குழம்பு இல்ல. அடி போடி. இல்ல கெடா வெட்ட. எப்படி 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 பட்டு வெட்டி வேணாமாமி, பட்டு துண்டு வேணாமாமி, உங்க முந்தான போதுமாமி, எனக்கு முந்தான போதுமாமி. மாமியாட்ட போயா? ஏண்டி? ஏய் என்ன ரொம்ப வெக்கப்படுற? நான் எங்க மச்சானுக்கிட்டே வச்சிருக்கேன். எது எது? எங்க மச்சான். மச்சான் வச்சு அப்ப அதை அனுப்பி விடு. இங்க ராதா மச்சான். நீ அதை தெரியுது ஏதோ பண்டிகை தெரியுது. நீ ரெண்டு பேரும் மச்சான் மச்சான வச்சுக்கிட்டு செய்வோம். மச்சான வர சொல்லு பார்ப்போம். அக்டோபர் 30 அர்த்த சாமனே. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களை 100 வச்சு. சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களை 100 வச்சு சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆமா சொன்னாரு. சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆமா சொன்னாரு. சமுதாயம் ஒன்று போதும் என்றாரு. தமிழ் சமுதாயம் ஒன்று போதும் என்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே தேவர் வந்தாரு. மல்லிகையை தீ எடுத்து பாட்டுவது போல் இருக்கு மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு. நமக்கு மதுக்குடி வேண்டாம் ஒன்னு சொன்னாரு. ஆமா சொன்னாரு. இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர். அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. ஆமா வந்தாரு. இரவில் வந்தாரு. முக்கிய விஷயங்களை சொன்னாரு. கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயல இல்லை என்றாரு. நம்மள படைச்ச கடவுள்கள் செயல இல்லை என்றாரு. ஒரு சில அரசியல் களவாணி பயல கடப்பதென்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. ஆமா வந்தாரு. கனவில் வந்தாரு. ஆமா வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. பொம்பளை ஆளுகள்லாம் காணா. புறம் ஜானி உன பிரிச்சலா இல்லப்பா. இட்லி வைக்கணுமா? ஆம்பளை ஆளுகள்லாம் பாதி பேர் எங்க
நான் போனதுக்கப்புறம் எதுவும் சண்டை ஓட்டிக்கிட்டீங்களா? கலவரம் நடந்துச்சா? நல்லா கடல் மாதிரி இருந்துச்சு கூட்டம். ஏன்னா பப்புன் டான்ஸ் பார்க்குற உலகம் ஆகி போச்சு. பூரா வேலை வெட்டிக்கு போகிறவ உங்களை நாங்கள் சொல்லலை. இது என்னென்னா நாடக நடிகர்களுக்கு நடிக்கக்கூடிய ஆர்வம் குறைஞ்சிரும். அவ பாட்டுக்கு இந்த ட்ராயட்ரு பதிகிற இடத்துல கொழுவை தூக்கி கொள்ளுவேன், கீறி விட்டுக்கிட்டே போவேன் பாரு. அந்த மாதிரி நாடகம் ஆயிரும். கதைக்கு இப்போ நான் வந்திருக்கேன். என்னை பார்த்தா சில பேருக்கு அப்படியே தெரியும், பாண்டி ஊரில் ஆட்டு மன்ற வாற்றைய மாதிரிக்கே இருப்பேன். இந்த கதையில் எங்கள் அப்பா தான் கதாநாயகன். அவர் பேர் நம்பிராஜன். எங்கே வருப்பா? நம்பிராஜன் போடலாம் ஊரில். அவங்க பல்லு இல்லாமல் இது இல்லாமல் 15 பாட்டு பாடுறேன். எப்படி பாடு? நம்ம உன்னிகிருஷ்ணே மாதிரி. அப்புறம் எப்படி ஊரில் போடுவாங்க? அப்பாவும் வர்றதில்ல. இந்த நாடகத்தில் முறையாக எல்லாரும் வரணும்னா 15 கண்டனர் வேணும். அண்ணன் தம்பி என் கூட வந்தது 7 பேர் வரணும். அதே மாதிரி குறிஞ்சி நாட்டு மக்கள் 7 குடிசையில் வாழ்கிறவங்க பூரா வரணும். யானை வரணும், மயில் வரணும், முருகன் பாம்பு வரணும். ஏற்கனவே ஃபாரஸ்ட்டு நம்மளை கொண்டு போய் உள்ளே வச்சுருவாங்க. வனவிலங்கு சட்டத்தில் மானு வரணும். மானை இங்கே கட்டி போட்டால் ஊருக்காரையும் தண்ணியை போட்டு ஆளுக்கு மட்டும் வதக்கி திண்டு விடுவீங்க. அப்புறம் போலீஸ் கேஸ் என் மேலே வந்துடும். அதனாலதான் நாங்கள் சுருக்கமாக 9 பேர் மட்டும் வருவோம். நம்ம சொல்லுவோம், நீங்கள் சொல்லுவோம், நம்பிடணும். இதான் மானு இதான் மயில் சொல்லுவோம். ஆமாம், சீனை பார்க்க இந்த சீன் எங்கே பார்த்து வச்சு எடுத்துட்டு வந்த? என்னடா அது புளியை மடித்து வச்சது மாதிரி நக்குன மாதிரி இருக்கு. இறகம் மயில். எங்கள் அப்பா வேற நம்பிராஜன், பெருங்கொண்ட பணக்கார எங்கள் அப்பா. ஆனால் என்ன, கொரோனாவில் வந்து குடும்பம் நொடிச்சு போச்சு. ஏன் நொடிச்சு போய் என்னாச்சு? சோத்துக்கு என்ன பண்ணுறீங்க? சோத்துக்கு 4 பேரை பிடிச்சி வேணாம், அது வேணாம், பாவம். ஐடியா கேட்போம் எப்படி வேலை ஆகும். சரி 7 குடிசைதான். 7 குடிசையும் 15 வருஷத்துக்கு முன்னாடி தட்டி போட்டது. உங்கள் ஊர் மாதிரியே ஓலை தொட்டி. எங்கள் அப்பா சும்மா இல்லாமல் ஒருத்தன் தண்ணியை போட்டு வந்திருக்கேன், என்னடா கோத்தான் இருக்காரு. அப்புறம் 2 நாளில் வந்து பற்ற வச்சு விட்டு போயிட்டே 2 குடிசை எரிஞ்சு வச்சு. ஐயா. எங்கள் அம்மா நங்கே மோகினி. 7 பேர் ஆம்பளை பயலு. ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளையே இல்லை. ஏன்? அதுக்கப்புறம் அந்த ஆப்பு கிடைக்கல. எந்த ஆப்பு கிடைக்கல? எங்கள் ஆத்தாவுக்கு வந்து இடம் இல்லை, எங்கள் அப்பாவுக்கும் டவர் இல்லை. ஏன் உங்கள் அப்பா கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கலாம்ல? அவனும் லேகியம் திங்கணும்னு ஒன்று உருட்டு தின்றுருக்கேன். அப்புறம் தான் தெரியும், முண்டை தூக்க வரிசையில் சாணி உருண்டையை தின்று விட்டேன். ஓஸ் அடைச்சிக்கிருச்சு. இப்போ பேசு இல்லாமல் லேசாக திடுறேன். அப்போ எங்கள் அப்பாட்ட கேட்டேன், என்னன்னு? ஊர் உலகத்தில் எல்லாரும் கல்யாணம் பண்ணி பிள்ளை ஊட்டியோட வாழ்கிறேன், இது யார் மாடுப்பா? இது நாடக மேடையில் கெடாமத்துற இடமா? அந்த மாட்டை ப்ளீஸ் கோ திஸ் சைட். ஐயோ. ஏத்தா நீ தள்ளி உட்காரத்தா, பெரிய செமுந்தார் மக அண்டை கொடுத்துட்டு உட்காந்துருப்ப. உன் மேலே ஏறி உழப்பினா என்ன பண்ணுவேன்? சிச்சுக்க வெக்கமா ஏறலாமா? மாடு வருதுந்தா அப்படியாமல என்ன அப்படி டிசிப்ளின் வேணும். எங்கள் அப்பாட்ட ஒரு பொண்ணை கட்டுங்கப்பான்னு. எங்கள் அப்பா சொன்னார். என்ன சொன்னார்? இந்த உலகத்திலே அழகான பொண்ணு. அண்ணே ஓன்ட்ட கதை சொல்லணே, ஊரில் சொல்லிக்கிட்டு இருக்கேனே, கேட்கணும்ல நம்மளும். அழகான பொண்ணு. அந்த பொண்ணு எப்படி இருக்கும்னு கேட்டேன். அந்த பொண்ணை முன்னாடி வச்சுக்கிட்டே 70 செட்டி சோறு திங்கலாம்ட்டார். அவ்வளோ அழகா. சினிமா நடிகை கீர்த்தி சுரேஷ், அது பேர் தான் எதுக்குமா? ஆமாண்ணே. எங்கள் அப்பாட்ட கேட்டேன், அப்பா இந்த அழகு தேவதைக்கு நான் என்ன செய்யணும்? எல்லாரும் இதயத்தில் மனைவிக்காக கோட்டை கட்டுவாங்க, நீ 2 முறை சிமுண்டை குழச்சி சென்ட்ரிங்கும் போடுறான்டார். அப்படி என் மனைவிக்காக நான் சென்ட்ரிங்கு போட்டு இதயத்தில் வச்சிருக்கேன். அவ்வளவு அழகா? அந்த அழகு மலையாம் 18ஆம் படியாம் கள்ளிசேரி காளிமுனியை எனக்கு ஒரு நல்ல ஒண்டாட்டியா காட்டணும்ப்பா. எங்க பார்ப்போம்? ஆனா அந்த முண்டை மூஞ்சியை பார்த்ததே இல்லை. மகாலட்சுமி மாதிரி வரப்போற உனக்கு பார்த்துக்க. ஆமா ஆமா. ஆள் எப்படி? ஆள் அப்படியே ஒல்லியா அப்படியே செக்கச்சவே சுண்டுனா தெரிக்கும். ஏன் புண்ணு வந்த முண்டையா? ரத்தம் தெரிக்குப்பா. அவ்வளவு சிகப்பு. எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அன்பாலய நிறுவன தலைவர். எம்கேஆர் அன்பாலயத்துக்காக உயர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் எம்கேஆர் அன்பாலய நிறுவன தலைவர். ஐயா, தங்கள் நிறுவனத்திற்கு நன்கொடை ரூபாய் 500 வழங்குகிறேன், ஏற்றுக்கொள்ளுமாறு மிக தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேசிங் ராஜா மேலக்கிடாரம் இப்படிக்கு மு
சங்கர் சங்க செயலாளரா? அன்பு உள்ளத்திற்கு நன்றி. தேசிங்கராஜா மேலக்கடாரம் நல்ல இதயத்துக்கு நன்றி அண்ணா. தமிழ்நாடு உப்பு நிறுவன தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் அன்பு உறவுகளுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்துக்காக அளித்த அந்த நல்ல உள்ளத்திற்கு நன்றி. வணக்கம். தேவாலயை பார்த்துக்க. அதையும் கொடு, அப்புறம் இதை மட்டும் முடிச்சு. இதை நான் கொடுக்க மாட்டேன். 200 ரூபாய்க்கு டவுசர் கொடுக்குறாங்க, சிப்பை மட்டும் டைட்டாக வச்சுக்கிறாங்க. ஜவுளி கடையை ஏமாத்துறேன். என் காதலியை பார்க்க வேண்டும். வரட்டும், நம்ம காதலியை பார்ப்போம். கீர்த்தி சுரேஷ். ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? என் முகத்தை பார்த்தா சிரிப்பு வருதா? என் தேவதை வந்துட்டா. என்ன சோனையா, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டை விட்டு போகவே மாட்டேன். இவன் மடியிலேயே படுத்து கிடப்பேன். எனக்கு சோறு தண்ணிலாம் வேணாம். அவளை அழகு. கீர்த்தி, பத்துக்க என்ன அடாடாடா. ஏன் முண்டை பிளேடு இல்லையா? மூஞ்சி வர மதுரா இருக்கு. திரும்பி நிற்கிறாளா? அழகு என்ன, எவ்வளவு முடி கூந்தல் பத்தி எவ்வளவு. கீர்த்தி, உனக்கே வா கொடுக்குறேன். ஏன் காலில் கும்பிட்டு நான் மாட்டேன்டா சொன்னேன். தப்பு பண்ணிட்டாங்களடா. எந்த காட்டு முண்டேனே தெரியலடா. ஆனால் ஜோடி அசமே வந்துருக்கு பாரு. உனக்கு வா வா ஜாயின் பண்ணி கூட்டி வச்சு. நீ வேணா அந்த பிள்ளைய லைன் பண்ணிக்க. சரியா எனக்கு ஒரு உதவி செய். பேக்கில் ப்ரெஷர் மாத்திரை வச்சிருக்கேன், எடுத்துட்டு வாவேன். என்னால் தாங்க முடியலடா. ஐயோ, சாணி வறக்கிற முண்டை மாதிரியா இருக்காளே. இவ்வளோதையா அப்பே வாழைக்கண்ணு முண்டை சொன்னாடா கீர்த்தி சுரேஷன். ஐயோ, உப்பு கண்ட மாதிரியே இருக்கு அது மூஞ்சி. ஐயோ ஐயோ, தொட ஆத்தா, என் சொத்த போல எழுதி தரேன். நான் வாழ வேண்டிய வயசு தான். உப்பு கொண்ட உடம்புக்கு நல்லது மச்சான். என்னை விட்டுருங்க அப்பத்தா. ஒரு சொத்தை எழுதி வைக்கிறியா? ஒரு சொத்தை கொண்டு வந்து நல்லா சொல்லி போடுவேன். எங்க அப்பாவுக்கு வேணா நீ 2ஆம் தரமா வா. சித்தி சித்தி சித்தி, நான் வாழணும் தா. ஆத்தா, என்னை நம்பி நிறைய பேர் இருக்கா தாத்தா. அன்னைக்கு மட்டும் அப்படி கெஞ்சினே. அண்ணிய உன்னியம்மா 2 பேர் இருந்தோம்ல. அண்ணிய உன்னியம்மா இங்கே இருந்தா அன்னைக்கு நம்ம வீட்டில் நானும் வேணாம் வேணாம் வேணாம்னு சொன்னேன். நீ கேட்டியா? எங்கள் அண்ணன் பொண்ணு பாட்டெல்லாம் பாடினேல என்னை பார்த்துக்கிட்டு மடல் வாழை தொடை இருக்கு. எத்து பல்ல முறிச்சு புரியும். அப்புறம் என்ன மழை வாழம் மோத்தா ஈரு மயிறு. நீ பாடும்போது எனக்கு அப்படியே செந்தட்டி அப்பன மாதிரி. நீ கோமா பேசினாலும் எனக்கு ஆசாசையா இருக்கு மச்சா. உன்னை எப்போ பார்த்தா சரி, பொம்பளை சரி. எந்த பொம்பளைக்கு அது நெஞ்சு முடியும் போட்டுருக்க மாடா. தெரியும் எனக்கு. இன்னைக்கு ஏன் என்னை பார்த்து சொல்றேன் தெரியுமா? அன்னைக்கு நான் சொன்னேன்ல, உன்னை எந்த ஆம்பளைக்காவது இவ்வளோ அத்தா, அதுக்காண்டி நீ இப்ப சொல்றியா? நான் உன்னை மேலக்கடாரத்தில் கூட லீஸுக்கு விட்டு போறேன். சின்ன பையல பூரா ட்ரைனிங் கிளாஸ் எடு. என்னைய விட்டுருத்தா, நல்லா இருப்பத்தா. நீயே ஏன்ட்ட தானே மச்சான் கிளாஸ் எடுத்த. எங்க இப்ப இருக்கா? அன்னைக்கு மட்டும் மடல் வாழ தொடை, மடல் வாழ தொடை. கிளட்டு முண்டா சீவன் இல்லாம விழுந்துட்டா. மயக்கமா வருது மச்சான். ஏன் கண்டதை திண்டு தொலைச்சிட்டியா? இல்ல மச்சான், நான் அன்னைக்கு வேணாம் வேணாம்னு சொல்லும் போது கேட்க மாட்டேன். இப்ப 4 மாசம் முழுகாம இருக்கேன் மச்சான். இது வேறையா? இந்த வேலையை இரு, இந்த முண்டைகிட்டையும் புழங்கினவே எவன் ஒரு டேஸ்ட் நானா செய்து விட்டேன். அன்னைக்கு ஓல்டு பங்கு அடிச்சிருந்தேன். உன்னை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு மச்சான். ஓல்டு பங்கு அடிச்சாலும் ஓயாத வேலை பார்த்த மச்சான். நடந்து வச்சு சல்லி மட்டும்தான் நான் பரப்பியிருக்கேன். தாறு ஊத்துறதுக்குள்ள கீர்த்தி எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா நாண்டுக்கிட்டுருவாரு. நீ அந்த குழந்தைய கலைச்சிரு கீர்த்தி. குழந்தைய கலைத்து விடு. உனக்கு அறிவு இருக்கா? அறிவு இருந்தால் என்ன மயத்துக்கு உன் கூட நாடத்துக்கு வரேன்.
கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லையா? இறக்குறதுனால முத நம்ம குடும்பத்துக்கு முத வாரிசு மச்சான். ஆண்டவா, நீ பெத்துட்டாலும் வெள்ளலி மாதிரி தான் நடி இருக்கு. நான் என்னடி பண்ணுவேன்? நான் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். 3 ஆம்பளை பை உள்ள கிடக்கு. நீ பொம்பளையா இல்லை பொட்ட நாயா? அது இந்த நாயத்தையும் கேட்கணும். நமக்கு 3 கிடக்கு. என்ன இருந்தாலும் நீ வயிற்று பிள்ளைக்காரி. நீ ஒன்று, நான் ஒன்று தூக்கிடுவேன். இன்னொன்று நம்ம மாமனார் ஒன்று தூக்கிடுவாங்க. அப்படியா? மாமனார் தூக்கலைன்னா காடமங்கலம் முருகின்ற கொடுத்துருவோம். அம்மா, உனக்கு வயிறு எங்கன்னு இருக்குன்னே தெரியலையே. அண்ணா அன்னை தடவு அப்படி சொன்னா மச்சான். வகுத்த தடவிட்டு கீர்த்தி மச்சான், உன் லக்கேஜை ஏற்றிட்டு இன்னும் ஒரு ட்ரங்கு பட்டியை ஒன்று வச்சுருக்கேன். அப்படியா? இன்னொரு பிள்ளைய நான் கல்யாணம் பண்ண போகிறேன் கீர்த்தி. நீ எவன் கூடயாவது இன்னொரு பிள்ளையா? பிள்ளைய வச்சு பால்வாடி வச்சு நடத்து. ஆனால் நீ ஆயா வேலை பார்த்தா எந்த பிள்ளையும் உன்ட்ட கஞ்சி குடிக்காது. உன் பல்லு எத்து பல்லு முண்டை. ஏன் நான் எதில் போ மாஸ். அத்தா, பொம்பளை ஆளுகளுக்கெல்லாம் போகாமல் இப்படி நீங்கள்லாம் அழகாக இருக்க முடியாது. ஆனால் இன்னும் என்ன, எனக்கு என்ன ஒரு மனசு வருத்தம்னா, என்ன ஒரு 3 மாதத்துக்கு எனக்கு பொம்பளை நினைப்பே வராது. ஏய், ஆமா மச்சான். அதான் நீ கிட்ட வரக்கூடாது. துரோகம் தொட்டுட்ட பாவம் இல்லையா? நான் துரோகம் என்ன பண்ணலாமா? நான் என்னென்ன செய்ய? குழந்தையும் மாமா என்ன கூப்பிட்டீங்க? என்னாச்சு மாமா? அண்ணே, எவ கொண்டாட்டிலே தெரியல அண்ணே. சும்மா நீ மோந்துதான் பாப்ப. எதுக்கு மாமா என்ன கூப்பிட்டீங்க? கொஞ்சம் வேலை போடுறது. வெள்ளாடு செவர உரைஞ்சி தினையானது மாதிரி நான் இப்படியே உரைஞ்சி மாதம். ஏய், யார் மூல நீ? ஓட்டு ஒரு யார் மாமா அவ? உங்க அக்கா. மச்சான், ஓட்டு ஒரு சங்கதி இல்லைன்னு எனக்கு தெரியும். அக்கானா யாரு? அக்கானா யாரு இவ? எனக்கு தெரியாம. நான் ஏற்கனவே சினையாக்குன்னு சொன்னேன்ல. உங்களை விட்டு வைக்கலையா நீ சொல்லு. அடியே சக்காலத்தி, சக்காலத்தி. அடியே முண்டா, இங்க வா. ஒன்னதான் தெரியுறவள. இன்னத்த போற நாள் தேடிக்கிட்டு இருந்தேன். யார் மூல நீ? உனக்கு வேற உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? ஏன் புருஷன் தான் உனக்கு கிடைச்சா? மானை கட்ட முட்டா. ஏய், உன்னதான் செஞ்சாரா மாமா? உனக்கு ரசனையே இல்லையா? போய் போய் இவளையா வச்சு தால் பிறந்து எந்த கால வச்சிருக்கே நீ? உனக்கு பொழந்துருவ மண்டைய. உனக்கு ஆளு அவர் காலை பாரு. அவ காலையும் மண்டை மசுரையும் உனக்கு நான் சொப்புன்னு வச்சிருவேன். என்ன ஆளு என்ன கால இவ கூட இருக்கா? என் காலையில வருவாளா? முடிஞ்சிச்சு. 2 பேரும் ஒரு கொண்டி அடிய மாமான அடியே. உன் காலை பாத்தியா? வட்டா கொலை பிடிச்சு அதை மூடி போடு. ஆணி வயலு பார்க்க வரும்பொழுது லேசா தானே விழுந்தே. மூடி விட்டேன் மாமா. எதுவும் பண்ணல. அத்தா உன் காலை மட்டும் காக்காத, கருங்குளத்து முனி மாதிரியே. அவ காலை பாரு, காலாடிது. கறி கட்ட மாதிரி இருக்கு. என்ன கால இவ? என்ன என் காலில் ஒரு நம்ம குடும்பமான கீர்த்தி இல்ல என் கையில மாமா. ஏய் ஏய், உனக்கு வேற புருஷனே ஊர்வலத்துல வேற புருஷனே இல்லையா? மண்டே அழகு நல்லா சொல்லி புரிய. எதுல என்ன காலி அழகுல கூட? எதுல? கால்ல ஒருத்தனா, கையில ஒருத்தனா, மண்டையில ஒருத்தனா. முழுங்கீரு சுடுதண்ணியை போட்டு குப்பிடிச்சு போடத்தி என் கூட புடிச்சு. என் மானம் போகு. மானம் போச்சுடி. மானம் போச்சேடி. ஓ மானம் எல்லாம் போச்சேடி. என் குடும்பம் கௌரவ போடா. அது குடும்ப குத்து விளக்கு. செம்புரி ஆட்டை உரிச்சு போட்டா தலை எப்படி இருக்கு?
ஆத்தாடி பாதகத்தி சட்டி போட்டு ஏங்க இந்த பாடுபடுத்துறீங்களே அவளை. 300 ரூபாய்க்காக அவனை கொல்ல தெரிஞ்சேன். ஐயோ இடுப்பு தெரிய பாச்சு பாவம். பாதகத்தியமாக ஒரு 1,000 ரூபா சட்டி கிடைக்கல அவன். நீ அதே மாதிரி பண்ணு. கொண்டு விடுவேன். நான் எல்லாம் உள்ள போட்டுதாங்க இருக்கேன். கீர்த்தி நீ வராத. கீர்த்தி ஏங்க, அவன் தங்கம் சட்டி போடலையா பேசாம இருங்க. நானே நம்ம குடும்பம் சண்டை விடக்கூடாது. என் அழுகுத்தில ஒண்ணு இல்லதான் ஆசை வச்சேன்னு இந்த மயத்துக்கு தான் தூக்கி போட்டு பொழந்தேன். நான் அப்படியாவது பொழப்பேன்னு பார்த்தேன். அப்படி ஒன்றும் சந்ததி இல்லை மச்சா. அது என்ன துணி அமைக்க வச்சுட்டு துணியாவது பந்தாது என்னது அது? ஒரு பக்கம் 1/2 கிலோ இருக்கு, ஒரு பக்கம் 3/4 கிலோ. சார் போய் நிறுத்து பார்க்குறேன் பாரு. எதை போய் நிறுத்து பார்க்குறேன்? என்னை காப்பாற்ற ஒரே ஆள் தான் இருக்கு. யார் மச்சா? நீ என்ன நீ பக்கத்தில் ஒட்டாதடி முதல்ல. எனக்கு எப்படி எரிச்ச மசலா வருது. ஏய் கரும பல்லுகிட்ட கீறி விட்டுட்டாரு. எத்து பல்ல போ. எத்து பல்ல வச்சா எனக்கு முத்த குண்டு புட்டு மாதிரி வேலை பாப்பா போல. கொஞ்சம் பண்ண உடைய நீ அந்த மாதிரி செய்ய மாட்டேன். தரத்து முடிச்சவன் போதும் கீர்த்தி போதும். தங்கச்சி நீ வாத்தா. நீ என்ன லட்சணத்தில் வர போறியோ? ஏதோ 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 ஒரு மயக்கம். அது எப்படி 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 வந்தது எனக்கு? இங்கே பாரு தெரியும். கடைகளுக்கு வளர்ச்சி என்ன பாரு புரியும். நிலைமை போலி பல பலங்குது. நினைக்க நினைக்க தெரிகிறது. என்னடா கற்பழிப்பு சீனா நடந்துகிட்டு இருக்குது? என்ன சீன் நடக்குது? அந்த கற்பழிப்பு போலி பல பலங்குது. நினைக்க நினைக்க தெரிகிறது. போலி மினுமினுக்குது. மனசுக்குள்ளே குறு குறுக்குது. பல பலங்குது. சில சிலக்குது. குறு குறுக்குது. கிருகிறது. இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும். கண்ணை இழுத்து மரத்தை இங்கே பாரு புரியும். அந்த புள்ளடி கொள்ளதான் புரியும். அது மட்டும் நல்லா தெரியுது. அட பாவி. கண்கள் பட்டது நினைப்பு வந்தது. கைகள் தொட்டது கடிந்து விட்டது. கண்கள் பட்டது நினைப்பு வந்தது. கைகள் தொட்டது கடிந்து விட்டது. உண்மை என்பது உண்மை என்பது கேட்கின்றது. வெட்கம் வந்தது. கேட்கின்றது உண்மை வந்தது. பேச்சுகின்றது வெட்கம் வந்தது. இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும். கண்ணை இழுத்து மரத்து இங்கே பாரு புரியும். அட ஏதோ 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 ஒரு மயக்கம். அது எப்படி 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 வந்தது எனக்கு? உனக்கும் எனக்கும். நல்லா இருமா நல்லா இருமா. அண்ணா வணக்கம்ண்ணா. இந்த புள்ள 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கு. எல்லாத்தையும் எத்தனை? 100 வருஷம். ரொம்ப சந்தோஷம் அண்ணா. என்ன என்னமோ ஒரே அலப்பறையாவே இருக்கு. ஒரே சத்தமா இருக்கு. நீங்க 2 பேரும் இந்த பிள்ளைய வச்சு என்ன பண்றீங்க? என்னண்ணா? இந்தம்மா ஏய் வெவ்வேறு ஏற்கனவே வண்டியிலேருந்து விழுந்து ஒரு காலை உடைச்சுக்கிட்டேன். இப்ப நீங்க 2 பேரும் விழுந்து இந்த காலை உடைக்க. இப்பதாம்மா சேர்த்துருக்கேன் கம்பெனியில். இது சேர்த்திருக்கியா? என்ன? என்ன சேர்த்திருக்க? என்ன டீப்பை நான் சொன்னேன் எதுக்கு சேர்த்திருக்க? கல்யாணம் பண்ணிக்க போறாரா? ஏய் ஏமாக்காதங்கம்மா. இந்த புள்ள உள்ள போய் எல்லாத்தையும் அவுத்து வச்சுட்டு வந்துருச்சு. நாங்க பூரா அவுத்து வச்சு அத்து புடுவாங்க. தங்கச்சி அண்ணா என்னன்னு என்ன வச்சு பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஏதாவது பிரச்சனை நான் தீர்த்து வைக்கணுமா? நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? நான் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற? எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்ல, நான் தீர்த்து வைக்கிறேன். எப்படி மாவு வேணாம். ஏற்க புரோட்டா கடையில் வேலை பார்த்துட்டு போறோம். ஆமாடா. அண்ணே என்ன பிரச்சனை? உனக்கு ஏதாவது பிரச்சனை தங்கச்சி நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? எல்லாத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன். சொல்லு என்ன பிரச்சனை சொல்லு. வா 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 ஆமா, நீ வா பிரச்சனைக்கு வா. நீ தங்கச்சியா ரெவடியா என்ன? அதானே என்னன்னு ஒரே சத்தமா இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இது பேரு கீர்த்தி சுரேஷ். எது? இந்த அத்தா இது மூஞ்சியை பார்க்கும்போது இருதலமணி பாம்பு நக்குமாவா? வெள்ளி சேவா செய்யும் போல. பேசாம இருப்பா. அத்தா பேர் என்ன? கீர்த்தி சுரேஷ். சுரேஷ்மா பேர் என்ன? நாத்தனா. ஏய் நாத்தனா மண்டை பொளந்து போடும் பொளந்து. ஏன் நாத்தனா? என்ன நாத்தனா? எப்படி நாத்தனா? இவர் ஏத்துனாரு நீ நாத்தனா. ஐயோ என்ன
இது இதுன்னு சொல்லாத. இதுன்றீங்க என்ன இங்கிட்டு வா. ஒரு இலையில போயிட்டாங்க. ஐயோ அண்ணா அது அது அண்ணி அண்ணி பண்ணிட்டு ஆத்தா இந்த கீர்த்தி கீர்த்தின்னு சொல்லாத கடுப்பாயிரும். அப்புறம் கீர்த்தி 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 அதுக்கு பேபி பாம் ஆயிருச்சு. பேபி பாம் ஆயிருச்சு. நான் எதுக்காக வந்தேன் எதுக்கு ஆத்துனா நான் உங்களை வளகாப்பு கூப்பிடத்தே வந்தேன். ரொம்ப கால கரகமில்ல, இது ரொம்ப தேவை. முகரக்கட்டை பேர் முகரக்கட்டைய. இந்த முகரக்கடைக்கு மிளகா பொண்ணு கேடு. நம்ம குடும்பத்துக்கு வாரிசு. கீர்த்தி அதிகமாக ஆடாதடா, அடே அப்பா, குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிரும். அண்ணே மச்சான் நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா கீர்த்தி சுரேஷ்னு இதை பார்த்து சொல்லாதண்ணே. ஏன் பத்திய எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. ஆத்துனா அழுதாதீங்கண்ணா. ஆத்தானா ஆத்தானா கொண்டு அப்படியே உடனே. உங்களை எவ்வளவு நான் பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கிறேன் தெரியும். என்ன சந்தோஷம்? அவ்வளோ சந்தோஷம். உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியா? எப்படி இருந்துச்சு? சந்தோஷம்னா நாங்க எல்லாரும் ஆனந்தத்தோட இருந்தோம். சரி, ஆனந்தம் பூரிப்பு ஏற்பட்டிருக்குமே. ஆனந்தம்னா மகிழ்ச்சி, ஆ மகிழ்ச்சின்னா இன்பம், ஆ இன்பம்னா பூரிப்பு, ஆ பூரிப்புண்டையில பூரிப்பு உண்டாகல. ஏத்தா நீ என்னத்தா லக்ஸு சோப்பு விளக்கமரத்துக்கு வந்த மாதிரி ஏஞ்சி பாடா படுத்த கீர்த்தி. தரு இந்த வார்த்தையை சொல்லாத. நம்ம குழந்தைக்கு ஒன்றாகல இல்லடா. ரொம்ப முக்கியம். ஓ குழந்தைக்கு முகரக்கட்டை பேர் முகரக்கட்டைய. பார்த்தா எல்கேஜி பையன் பள்ளிக்கூடத்துக்கு பேக்க சேம்பேன் பாரு. அண்ணே உனக்கு என்ன தெரியும்? என் வாரிசு நீ கலைக்க பார்க்குற. எது கலைக்க பார்க்குறேண்ணா? மச்சான் டெய்லி உனக்கு இதாக வாங்கி தரேன்டா, இதை வாங்கி கொடு. குங்குமப்பூ. ஏற்கனவே இது கருவா கட்ட மாதிரி இருக்கு, இதுல குங்குமப்பூ மட்டும் தான் கேடு. நானே சிவப்பா தானே இருக்கேன் மச்சான். ஆமா ஆமா, கறிக்கட்டையை குளிப்பாட்டின மாதிரி. அண்ணே இந்த பிள்ளைக்கு என்ன பதில் சொல்லுவேன்? இந்த பிள்ளைக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அவர்தான் செல்ல. அத்தா செஞ்சு விட்டாரா? அங்க பகுந்துட்டோம். என்னென்ன இவர் 3 நாள் நான் 3 நாள். ஒரு நாள் பறைய விரட்டுறோம். விரட்டலாமா? ஆமா, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி பறவையை விரட்டி விடுவோம். அங்க பாரு, அங்க பாரு, உன் புள்ள ஆப்பாயில ஒழுவ போய் கிழக்க தெரியும் வச்சு அரைஞ்சே வருவேன் ஜதக்கண்டு. என்ன ஆடுற பெரிய பறவை வந்துட்டே இருக்கு. ஒரே விரட்ட விரட்ட மற்ற விவரங்களை உள்ள போய் பேசிக்கிறோம். ஆத்துனா என்ன அப்ப இருந்து அவர் முத்தி போயிருக்கு. என்ன பண்ணும்? இவளோட கூட அனுப்பிவிட சொல்லணும். மூத்திரம் பேச வந்த ஏய் முகரையில பாரு. ஐயோ அண்ணே, கீர்த்தி நீ ஆம்பளை பொம்பளை வசம் போட்டிருக்க அரைஞ்சு உரியே ஒட்ட வரைக்கும். ஆடி கூட போய் அலலோ அலலோ அலலம் சாலலமே. அலலோ அலலோ அலலம் சாலலமே. அலலோ சின்ன சின்ன சிட்டிக்கலாம் செம்பருத்தி குட்டக்கலாம். தோ 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 ஐயா ஐயா, என்னது? என்னண்ணா ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் பிடிக்கி விட்ட? புடுங்கிறதுக்கு அப்புறம் அது மண்டையை பாருங்க, கதவழி மண்டை மாதிரியே இருக்குதா. ஏய் ராதா, அத்தா ஒண்ணுக்கு பிடிக்கிட்ட இப்போ இந்த இதுக்கு ஒவ்வொன்னா அவ பொம்பளை நீ. ஒவ்வொன்னா பிடிக்கிற பாரு இந்த கொடுமையை பாரு. அண்ணா, எவ்வளவு அழகு. என் மச்சான் ஊர்ல உள்ள சொல்லுவாங்க, என்ன நீ பெரிய மயிரை புடுங்கினே. ஆனா உனக்கு அந்த பட்டம் கிடச்சிருக்கு மச்சான். மச்சான் இந்த சோப்பு எங்கன்னா வச்சுட்டு இருந்தா முப்பத்தா ஈரில் இருக்கு போ. நீ குளிக்கிறதுக்கு என்ன என்ன கூப்பிடுற? இப்படி ஒரு பொம்பளை யாராவது கல்யாணம் பண்ணா அந்த வீட்டில் இருப்பீங்களாக்க. செத்தா. அண்ணா சின்ன சின்ன சிட்டிக்கலாம் செம்பருத்தி குட்டக்கலாம் பட்டமிடும் நாட்டுக்கலாம் வந்து வந்து போறீங்களா. அலலோ 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 கூட போகல. என்ன காரணம்? பால் ஏன் வெளியூர் பறவை பூரா ஒத்தையில போக பயந்துட்டு உட்காந்து. ஓ, எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை கூட. ஆமாம். யாரு கடை இருந்தாலும் மாறு கடை நிக்காது. இருக்காது. இப்படி கூட்டம் பண்ணி விரட்டாம ஆளுக்கு ஒரு பெரும் வந்து முருகன் நினைத்து பறவை வரணும். வெளிமலைச்சாரல் தவ முனிவர்கள் வருவாங்கன்னு அப்பா சொல்லியிருக்காரு. சொன்னாரா? அப்படி
சொன்னாரா? அப்பா சொன்னாரு. வரட்டும், முனிவர் வந்தா என்கிட்ட பேசிட்டு அப்புறம் உன்கிட்ட பேசணும். பேசட்டும், நீங்க பாத்துக்கங்க. அதன் பிறகு முடிஞ்சா என்ன கூப்பிடுங்க, இல்லைன்னா நீங்களே பார்த்து சமாளிச்சிருங்க. இல்லைன்னா அந்த கீர்த்தி சுரேஷை விடுங்க. ஏன் அதை பார்த்தா அந்த ஆள் மறுபடியும் தேவலோகத்துக்கே போயிடுவாங்க. போலாமா? சோ